காங்கிரஸ் மூத்த தலைவரும் ஈரோடு கிழக்கு தொகுதி எம்எல்ஏவுமான EVKS இளங்கோவன் காலமாக இருக்கிறார். இதையடுத்து சென்னை சத்தியமூர்த்தி பவனில் உள்ள காங்கிரஸ் கட்சியினுடைய கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்டிருக்கிறது. அதேபோல மணப்பாக்கத்தில் உள்ள அவரது இல்லத்தில் அவரது உடல் எடுத்துச் செல்ல ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. நாளை சத்தியமூர்த்தி பவனில் EVKS இளங்கோவனுடைய உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்படும் என்ற தகவலும் காங்கிரஸ் கட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மருத்துவமனை வளாகத்தில் நமது செய்தியாளர் ராஜகுமரன் இருக்கிறார். ராஜகுமரன், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். EVKS இளங்கோவனுடைய இறப்பை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சியினருக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை தந்திருக்கின்றது. ஏனென்றால் காங்கிரஸ் கட்சியில் துணிச்சலாக செயல்படக்கூடியவர் என்று பெயர் எடுத்தவர் EVKS இளங்கோவன். அதிமுக, திமுக எந்த கட்சியுடன் கூட்டணி என்றாலும் EVKS இளங்கோவன் மூலமாகத்தான் காங்கிரஸ் கட்சியினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவார்கள். கூட்டணியை இறுதி செய்வதற்கு EVKS இளங்கோவன் உள்ளிட்டவர்கள் தான் தலையிட்டு அந்த சமரச தீர்வை கொண்டு வருவார்கள். அது மட்டுமல்லாமல் காங்கிரஸ் கட்சி அவமதிக்கப்பட்டதாக அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் தெரிவித்திருந்த நிலையில்தான் அந்த கட்சி தனித்து போட்டியிட வேண்டும் என்பது போன்ற துணிச்சலான முடிவுகளை எடுப்பதற்கும் EVKS இளங்கோவன் காரணமாக இருந்திருக்கின்றார். 2014 காலகட்டத்தில் காங்கிரஸ் கட்சி தனித்து போட்டியிடக்கூடிய ஒரு சூழல் உருவான நிலையில் காங்கிரசினுடைய மூத்த நிர்வாகிகள் சிதம்பரம், அப்போது காங்கிரஸில் இருந்த ஜி கே வாசன் உள்ளிட்டவர்கள் எல்லாம் அதற்கு எதிராக இருந்த பொழுதும் துணிச்சலோடு காங்கிரஸ் தனித்து களம் காண வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு தொண்டர்களை கொண்டு வந்தவர் என்று EVKS இளங்கோவன் பார்க்கப்படுகின்றார். இந்த நிலையில் தான் நாளை ராமாவரத்தில் உள்ள மின் மயானத்தில் EVKS இளங்கோவனுடைய உடல் தகனம் செய்யப்பட உள்ளதாக அவருடைய குடும்பத்தினர் தெரிவித்திருக்கின்றார்கள். காங்கிரஸ் கட்சியினர் தெரிவித்திருக்கக்கூடிய தகவல்படி இன்னும் சற்று நேரத்தில் சென்னை மணப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய இல்லத்தில் EVKS இளங்கோவனுடைய உடல் வைக்கப்பட இருக்கின்றது. அதன் பிறகு நாளைய தினம் அஞ்சலிக்காக சத்தியமூர்த்தி பவனில் EVKS இளங்கோவனின் உடல் வைக்கப்பட உள்ளது. அதன் பிறகு சென்னை ராமாவரத்தில் இருக்கக்கூடிய மின் மயானத்தில் இறுதிச் சடங்குகள் நடைபெறும் என்று அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் தரப்பில் தெரிவித்திருக்கின்றார்கள். EVKS இளங்கோவன் இடைத்தேர்தல் மூலமாக தமிழக சட்டமன்றத்திற்குள் வருகை தந்திருந்தார் சட்டப்பேரவை உறுப்பினராக. இதற்கு முன்பாக 80களின் இறுதியில் தான் அவர் சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்தார். அதன் பிறகு நாடாளுமன்ற தேர்தலில் அவர் போட்டியிட்டிருந்தார். சில தேர்தல்களில் வெற்றியை தவற விட்டிருந்தார். மத்திய இணையமைச்சராக எல்லாம் இருந்திருக்கின்றார். ஆனால் சட்டமன்றத்திற்கு அவர் வந்ததல்ல. தேசிய அரசியல் என்ற பார்வையில் மாநிலங்களவை, மக்களவை என்றுதான் அவருடைய செயல்பாடுகள் இருந்தது. என்றாலும் தன்னுடைய திருமகன் ஈவேரா ஈரோடு கிழக்கு தொகுதியில் நின்று 2021 வெற்றி பெற்ற பிறகு அவர் இறந்த சூழ்நிலையில் மீண்டும் தமிழக சட்டப்பேரவை தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை அவருக்கு கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஒரு சட்டமன்ற தேர்தலில் நேரடியாக போட்டியிடக்கூடிய நிலை EVKS இளங்கோவனுக்கு இருந்திருந்தது. EVKS இளங்கோவனும் அந்த தேர்தலில் நின்று பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றியை வாக்குப்படுத்தியிருந்தார்.